ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ. இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு இல்லை நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறோம் அப்படின்னா ஒரு சுமங்கலிக்கு வந்து தாம்பூலம் கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம், அதில் ஏன் இந்த பொருள்லாம் வச்சு கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நம்ம மஞ்சள் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, மஞ்சள் வந்து ஒரு தூய்மையான இதுங்க. இந்து முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து ஒரு தூய்மை, செழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் அப்படின்னாலே ஒரு மங்களகரமான பொருள். ஸோ இந்த மஞ்சள் ஒரு சுமங்கலிக்கு வச்சு கொடுக்கும்போது அந்த வரலட்சுமி தேவியே நம்மளோட குடும்பத்தை செழிப்பாக வச்சுருப்பாங்க. எப்படி மஞ்சள் வந்து பாதுகாப்பை கொடுக்குதோ அதே மாதிரி வரலட்சுமி தேவி இந்த மஞ்சளின் வடிவத்தில் வந்து நமக்கு வந்து நம்ம குடும்பத்தை வந்து செழிப்பாகவும் எல்லா விதத்துலேயும் வளத்தையும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மஞ்சளை நம்ம வைக்கிறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வளையலுங்க. வளையல் அப்படின்னாலே, இந்த கிளாஸ் வளையல் அப்படின்னாலே ஒரு சத்தத்தை குறிக்கும். இப்போது நம்ம திருமண நிகழ்ச்சி இல்லை ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் நடக்கும்போது லேடிஸ் எல்லாருமே வந்து வளையல் போட்டிருப்பாங்க. இந்த வளையலோட சத்தத்தை மாதிரியே நம்மளோட வளையல், அதாவது திருமணமான பெண்கள் வளையல் அணிவதால் என்னென்னா, நம்மளோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது கணவருடைய ஆயிலும் சரி, அவருடைய அதாவது சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வருமானமும் சரி நீடிக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. வளையலும் அதே மாதிரி தாங்க, ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. திருமணம் ஆகும்போது எல்லாருமே கம்பல்சரியாக கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி மங்களகரத்தை குறிக்கிறது தான் இந்த வளையல். ஸோ இந்த வளையல் பார்த்தீங்க கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் குறிக்குதுங்க. இந்த வளையல் வைக்கிறதால என்ன அப்படின்னா, நம்மளோட கணவரோட நீண்ட ஆயுளையும் நல்ல நலத்தையும் வந்து பிரார்த்தனையை மையமாக வச்சு குறிக்குதுங்க. ஸோ இந்த வளையல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செழிப்பை தரும். இந்த சவுண்டு கேட்குது இல்லையா, இந்த சவுண்டே வந்து அதாவது பெண்களோட ஆற்றல் சக்தியை காமிக்கிற மாதிரி, அதாவது பெண்களோட ஆற்றல் சக்தியை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி தாம்பூலத்தில் வைக்கிறோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புஷ்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வாசனைக்காகவும் ஒரு அழகுக்காகவும், பூ அப்படின்னாலே நம்ம அழகை குறிப்போம் இல்லையா, அதே மாதிரி வரலட்சுமி அம்மா வந்து ரொம்ப அழகானவள், ஆற்றல் ஆனவள் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு பெண்ணையும் அன்னைக்கு வந்து சாமியாக நினச்சி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். புஷ்பம் வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அதுக்காக புஷ்பம் கொடுக்குறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பிட் எதுக்குன்னா, இது ஆடை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடை இப்போ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோன்னா நமக்கு கிடைக்கிற மரியாதையே ஒரு தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மரியாதையும் நம்மளோட செழிப்பையும் வந்து வளம் படுத்துறதுக்காக இந்த வந்து ப்ளவுஸ் பிட்டை கொடுக்குறோம். ஸோ ஆடையாக கொடுக்க முடியாது அப்படின்றதால ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன துணியாவது கொடுப்போம் அப்படின்றதுக்காக கொடுக்குறோம். சில பேர் வரலட்சுமி நோம்புக்கு ரொம்ப வசதி படைத்தவங்க புடவை கூட சுமங்கலிக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வசதி இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு சின்ன ப்ளவுஸ் பிட் கொடுத்தா கூட அவங்க மனசு சந்தோஷப்படும். ஸோ ஒரு ஆடை அப்படின்றதே ஒரு மரியாதையை குறிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இதை வச்சுருக்கோம். அதே மாதிரி தாங்க வெற்றிலை பாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையையும் ஒரு செழிப்பையும் நமக்கு காமிக்கும். கனி அப்படின்றபோது இந்த கனி இப்படியே வச்சு பார்த்தா நமக்கு வந்து தெரியாது, அதை உரிச்சு சாப்பிடும்போது அதோட ருசியை நம்ம வந்து உணர்றோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நல்ல ருசியில் இருக்கணும் அப்படின்றதால நம்மளால் முடிஞ்ச கனியை வந்து நம்ம வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கான இதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரியான எல்லாமே வச்சு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுடைய மனசு வந்து சந்தோஷப்படுது இல்லையா. அதே மாதிரி காயினும் நம்மளால் முடிஞ்சது 10 ரூபா தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்மளால் 1 ரூபா முடியும் அப்படின்னா கூட 1 ரூபா வந்து நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இந்த காயின் அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து இந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அதனால் காயினும் நம்ம வச்சு கொடுக்குறோம். ஸோ இதுதான், இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு கொடுக்கும்போது அவங்க மனசு வந்து சந்தோஷப்படும். அதே மாதிரி இந்த தாம்பூலம் எல்லாமே இப்போ வாங்குறாங்க பார்த்தீங்களா, நம்ம கொடுக்குறோம், அவங்க வாங்குறாங்க இல்லையா, அது வந்து நம்ம வரலட்சுமி தேவியே வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக சாமிக்கிட்ட இருந்தே வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அதனால் யாராவது உங்களை வரலட்சுமி நோம்புக்கு தாம்பூலம் கொடுக்க கூப்பிட்டாங்கன்னா மறக்காமல்
நான் வரமாட்டேன்னு சொல்லாமல் கண்டிப்பாக போய் நீங்கள் அந்த தாம்பூலத்தை வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வரலட்சுமி நோம்பில் வரலட்சுமி தேவி எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தையும் அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பதிவு நம்மளோட சாய் பிரியா ஸ்டுடியோவில் வரப்போகுது. மறக்காமல் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.